அபி, அபி, நான் உன்னை என்ன சொன்னேன்? வீட்டு வாசல்ல தானே விளையாடணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக இங்கெல்லாம் வர? அப்பாவை தேடி வந்தியா? அவா இப்ப வந்துருவாரு. இங்கயா? எதுக்குடி? வந்துருவாங்கடி. வா, நம்ம வாசல்ல உட்காரலாம். டெய்லி அவங்க அப்பா வர டயத்துக்கு கரெக்டா அப்பா அப்பான்னு தேடுறா. இன்னைக்கு இந்த மனுஷன் எந்த நிலைமையில வாரானோ தெரியல. புருஷன் வேலை முடிச்சிட்டு வரும்போது எந்த நிலைமையில வாரானோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்க. இவங்க தாங்க மைத்திலி. இவங்க வீட்டுக்கார் பேரு ரவி. ரவி ரொம்ப நல்ல மனுஷன் தாங்க. பொண்டாட்டி பிள்ளைன்னு ரொம்ப பாசமா இருப்பாரு. அவர் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாரு. ஆனா என்ன, அவர்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் குடிங்க. இந்த குடினால புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரும். மைத்திலி எவ்வளவு சண்டை போட்டு சொல்லியோ இல்ல கெஞ்சி சொல்லியோ பாசமா சொல்லியோ ரவி அப்பப்போ கேட்பாரே தவிர அவரால் ஆனா குடிக்காம மட்டும் இருக்கவே முடியாது. ஆனா டெய்லி குடிக்க மாட்டாரு. வாரத்துல 3 நாள் 4 நாள் கண்டிப்பா குடிச்சிருவாரு. அப்புறம் நல்ல நாள் போல நாள்னா கேட்க வேண்டியதே இல்ல. இன்னைக்கும் மைத்திலிக்கு கவலை புருஷன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரானா இல்ல குடிக்காம நல்லவனா வாரானாங்கிறதான். சரி, ஓகே, ரவி வந்தாச்சு நினைக்கிறேன். வாங்க பாக்கலாம். அபி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்கன்னு சொன்னேன்ல. ஏய், அவ்வளவுதானா? நேத்து குடிக்காம வந்தான், இன்னைக்கும் குடிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா இப்போ இந்த மனுஷன் என்னைக்குதான் திருந்த போறானோ? ஏய், நில்லுடி. ரவி இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வந்திருக்கான். என்ன நடக்குதோ பாக்கலாம். உனக்காடா கண்ணு? இரு, அப்பா எடுத்து காமிக்க. இங்க பாத்தியா பாப்பா? உனக்கு தான். உனக்கு தான், வேற யாருக்கு? அப்போ அங்க அங்க உட்காந்து சாப்பிடு. அப்பா நமக்கு கேக்கு முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அபி குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா மைத்திலிக்கு இந்தாங்க சாப்பாடு. மைத்தி, எங்க பாரு முறுக்கு. உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. மைத்தி, என் மேல கோபமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், உள்ள வாடி, சாப்பிட்டுட்டு படுக்க. நைட் நேரம் இதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா வாடி, சோத்த தின்ட்டு தூங்கு. மைத்தி, பிள்ளை எதுக்கு அரட்டுற? அவ சாப்பிட்டோம், சாப்பிட்டு தூங்குவா. நீயும் சாப்பிட்டு படுத்துக்கோ, எனக்கு தூக்கம் வருது. டெய்லி இதே நிலைமை தானா? இந்த கோடி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றேன். ஆனா இந்த மனுஷன் கேக்குறானா? வந்து பாரு, சோத்த கூட திங்கல. வாரத்துல 4 நாள் இப்படித்தான் பண்றான். பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு நானும் என்னதான் பண்றது? இந்த நிலை என்னைக்குதான் மாறுமோ? இதாங்க மைத்திலியோட நிலைமை. வாரத்துல 4 நாள் இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ரவிக்கு புரியும். ஆனாலும் குடிப்பழக்கம் யாருங்க விட்டது? இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் போச்சு. ரவி கொஞ்சம் கூட மாறல. இதே மாதிரி இன்னொரு நாள். என்ன மைத்திலி, வேலையெல்லாம் முடிஞ்சதா? அதெல்லாம் அப்பவே முடிஞ்சதுக்கா. பாப்பாவை இப்ப பக்கத்துல சத்துணவுக்கு விடுறேன்ல, அதனால காலையில ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன். ஓ, சரி சரி சரி. பஞ்சாக்கா, நானே உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைச்சேன். என்ன மைத்திலி? இல்லக்கா, நீங்க வீட்ல இருந்து இந்த கெட்டெல்லாம் ஒட்டுறீங்கல்ல, அதான்க்கா ஃபயர் ஹவுஸ்க்கு தேவையான பெட்டின்னு. ஆமா. ஒரு தடவை பார்த்தா நானும் செஞ்சுக்குவேன்க்கா. இப்ப பாப்பா சத்துணவுக்கு போறா, இனி 3 மணிக்கு தான் வருவா. வரைக்கும் வீட்டுல இந்த மணிக்கு நானும் வேலை பாத்துக்குவேன். சரி மைத்திலி, ஒரு நாள் வீட்டுக்கு வா. அது வந்து பின்னடிக்கிறதா, ஒட்டுறதெல்லாம் கிடையாது. நான் எப்படி பண்றேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுல வாங்கிட்டு வந்து செய். சரிக்கா. 100க்கு 4 ரூபாய். ஒரு நாளைக்கு நீ 1000 பெட்டி பின்னடிச்சேன்னா 40 ரூபாய் கிடைக்கும். சரிக்கா. சும்மா இருக்கிறதுக்கு இதை பார்த்தேன்னா பால் செலவுக்காவது ஆகும். சரி மைத்திலி, வா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. சரிக்கா. மைத்தி. என்னங்க? சரி மைத்திலி, நான் வாரேன். நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வா. சரிக்கா. அதெல்லாம் வரமாட்டா. என்னங்க? அதெல்லாம் அவ எங்கேயும் வரமாட்டா. இந்த மாதிரி வீட்டுக்கு வா, அதை செய் இதை செய்யணும் கூப்பிடாதீங்க. என்ன தம்பி என்கிட்ட கத்துற? உன் பட்டாட்டி தானே வேலையை கத்துக்கிறேன்னு சொன்னா? அவ சொன்னா நீங்க வான்னு கூப்பிடுவீங்களா? என்னங்க, என்ன இப்படி பேசுறீங்க? நான் உன வீட்டுல சும்மா இருந்தா போதுன்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த வேலை பாக்குறேன் அந்த வேலை பாக்குறேன், நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க போங்கக்கா. எனக்கு எதுக்கு வம்பு? பாரு மைத்திலி. அக்காக்கா, தெரியாமக்கா, அவர் ஏதோ. வேண்டாம், நிறுத்து. இனி இந்த வேலை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்கிட்ட எதுவும் சொல்லாத, கேட்டு வரவும் செய்யாத. அக்கா. மைத்தி. என்னங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? நான் உன்னை வேலை பாருன்னு சொல்லியிருக்கேனா? நீ ஒண்ணு எங்கேயும் போய் அடுத்த இடத்துல வேலை பார்க்க வேண்டாம். நம்ம வீட்டுல வச்சுதாங்க. எதுவும் செய்ய வேண்டான்ட்டேன். நான் கொடுக்குற சம்பளத்துல உன்னால எவ்வளவு சமாளிக்க முடியுமா சமாளி. காணலையா? என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத. என்னங்க? உள்ளவா.
என்னங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி ரோட்ல வச்சு கத்திட்டு போறீங்க? என்னங்க அந்த அக்கா கிட்டயும் பஞ்சாக்கா சாரி, நான் சொன்னனால தானே வீட்டுக்கு வா கத்துக்கோன்னு சொன்னாங்க. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. இனி இந்த அக்கா மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? குடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. நானும் வேலைக்கு போக கூடாதான். பிறகு குடும்பத்தை எப்படிதான் சமாளிக்க? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத மனுஷன். இதாங்க இதான் இவங்க வீட்ல பிரச்சனை. மைத்திலி ஏதாவது வேலை பார்த்தா கை செலவுக்கு ஆகுமே நினைக்கிறாங்க. ஆனா ரவி நம்ம பொண்டாட்டி கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம பிள்ளைய பார்த்துட்டு இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு அவரும் குடிக்காம இருக்கணும்ல, அதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு சின்ன சின்ன மனஸ்தாபம் சண்டை இப்படியே இவங்க வாழ்க்கை போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்து 6 மாசம் கழிச்சு என்னடி? இப்ப வந்துருவாங்கடி. என்னடி எதுக்கு? நீ ஆசைப்பட்டுட்டு உட்காந்துரு. உங்க அப்பா இன்னைக்கு என்ன நிலைமையில வாரானோ. ஏய் போன் பண்ணலாம்டி, கொஞ்ச நேரம் பொறு. நம்ம அபிக்குட்டி நாளைக்கு முத ப்ரீகேஜி போறாங்க. அதுக்குதாங்க பேக் ஷூ எல்லாம் வாங்கலாம்னு அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மைத்திலியோட கவலை, ரவி நார்மலா வந்தாதான் கடைக்கு கூட்டிட்டு போக முடியும். இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்தா என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா? அம்மா எனக்கு பேக் ஷூ எல்லாம் வாங்கி தரேன்னாங்க. அப்பா நான் தான் உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னனால அம்மா மட்டும் எதுவுமே வேணான்ட்டேன். இப்போ நாளைக்கு நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? யோ பொறுடி, உங்க அப்பா வருவாரு. நீ வேற அனத்திக்கிட்டு அம்மா தான் வாங்கி தரேன்னு சொன்னாங்களே, அப்பயே வாங்கிக்க வேண்டியதானே? உங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு வேண்டானேனா உட்காந்துட்டு தான் இருக்கணும். என்னத்த சொல்ல யார சொல்லன்னு தெரியல. என்ன பெத்தவளும் உங்க அப்பா மாதிரி யாராவது ஊர் உலகத்துல உண்டா? அதிசயம் ஆஹா ஓஹோன்னு உங்க அப்பனுக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டு எனக்கு நேன்னு ஒதுங்கிட்டாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல வந்து அமர உட்காந்து ஏதாவது பேசியிருப்பாங்களா, என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்களா? ஒன்னும் கிடையாது. வந்தா வாசலோட நின்னு பாத்துட்டு கிளம்பிடுறது. நானே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என் தலை எழுத்துடி, புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பாவை பெத்தவளாவது கண்டிக்கிறாங்களா? மகன் இப்படி எல்லாம் பண்ணாதான் ஆம்பளங்கிறாங்க. என்ன கொடுமையும். எனக்கு என்னையே வஞ்சிக்கிறேன்டி. இந்த நேரம் பேசாம இரு, சோத்த போட்டு கொண்டு வரேன். அப்பனா இன்னைக்கு நீ பட்னியா தான் கிடக்கணும். உங்க அப்பனுக்கு போன் போறேன்டி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அப்பா எப்ப வருவாரு, நம்ம ஸ்கூலுக்கு போக எல்லாம் எப்ப வாங்கி கொடுப்பாருன்னு அபிக்குட்டி காத்துக்கிட்டு உட்காந்துருக்கா. ஆனா இன்னைக்கு அவங்க அப்பா வரும்போது எப்படி வருவாரு, என்ன நிலைமையில வருவாரு? வீட்ல யாராவது இருக்கீங்களா? பாப்பா பாப்பா, இதோ உங்க அப்பா. அண்ணே அண்ணே பாத்துனே. பாத்துதான் வார. அபிக்குட்டி, அப்பா உனக்கு பேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க? ஐத்தி தலையில வலிக்கு, அப்போ அடுத்துக்கிறேன். என்னங்க 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 இப்படி பண்றீங்க? எழுந்துருங்க. என்னங்க என்னாச்சு? அது ஒண்ணு இல்லங்க, நான் வேலை முடிச்சு வந்துட்டு இருந்தேன். அண்ணன் நடக்க முடியாம ரொம்ப நிதானம் இல்லாம நடந்து வந்துட்டு இருந்தாரு. அதான் நம்ம தெரு தானே, அதான் உங்க வீட்டுல விட்டுலாம்னு கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்தாங்க, இத அவர் வாங்கி கையில வச்சிருந்தாரு, நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க பாப்பா, இந்தாமா. ஆமாமா, உங்க அப்பா வாங்கிட்டு வந்ததா? ஆமா ஆமா. போ போ, உள்ள கொண்டு போய் வை. சரி, நான் கிளம்புறேங்க. எவ்வளவு அழகான பொண்ணு, இவளுக்கு இப்படிப்பட்ட புருஷனா? ஒரே தெருவு, ஆனா இந்த பிள்ளைய நம்ம சரி வர பார்த்தது கூட இல்ல. இவனுக்கு இப்படிப்பட்ட வாழ்வு சரிதான். இந்த விஷயத்தை மைத்திலி எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம புருஷன் இப்படி குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாம இன்னொருத்தனை நம்பி வீட்டுக்கு வருவான்னு மைத்திலி ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. மறுநாள் காலை. அபி, அபி, என்னடி காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போகணும் சொன்னேல, வா கிளம்புவோம். என்னடி பண்ண? நேத்து பேக்க கேட்டேன்னு அவளை குடியிலையும் மறக்காம வாங்கிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு நான் என்னென்ன ஜாமா தேவைன்னு சொன்னேனோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு.
நமக்காக இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறவன் நம்மள மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு தெரியல. நமக்கு தேவையானது மட்டும் செஞ்சா போதுமா? நம்ம சந்தோஷம் என்னன்னு உங்க அப்பாவுக்கு தெரியலையடி. சரிடி, நம்ம கிளம்புவோம். உங்க அப்பா எழுந்தா அப்புறம் பார்க்கலாம். ஹாய். என்ன? இல்லங்க, நேத்து ரொம்ப நிதானம் இல்லாம அண்ணனை கொண்டு வந்து விட்டேன். அதான் எப்படி இருக்காரு என்னன்னு கேட்டுட்டு போலான்னு. அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் வந்துட்டு இருக்கும் போது கேட்டேன். பாப்பா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு சிரமம் இல்லாட்டி சொல்லுங்க, நான் வேணா கூட்டிட்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைங்க. நான் என் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடத்தான் போறேன். விட்டுக்கோங்க, எங்க பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க மைத்திலி. இல்ல, நேத்து உங்க வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரும்போது அவர் மைத்திலி மைத்திலின்னு தான் புலம்பிட்டே வந்தாரு. அதான். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு புரியுது உங்க கஷ்டமும் பாப்பா கஷ்டமும். ஒரு பொண்ணுக்கு எது சந்தோஷம்னா விதமா பட்டு சேலை கட்டி அதுக்கு மேட்சிங்க நகை நட்டெல்லாம் போட்டு அப்படியே கோடீஸ்வரங்களா வாழ்றது கிடையாது. நார்மலா நம்ம புருஷன் கிட்ட இருந்து கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம், அதுதாங்க பொண்ணு அழகாக்கும். அந்த சந்தோஷத்தை தான் எல்லா பொண்ணுங்களும் விரும்புவாங்க. ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கிற மைத்திலி கிட்ட சந்தோஷ் இப்படிலாம் பேசினதும் மைத்திலி இன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. நமக்குன்னு எதுவுமே இல்லைங்கிற வருத்தம், ஆதங்கம் அவங்கள மேலும் கஷ்டப்படுத்துச்சு. அந்த கஷ்டத்தை சந்தோஷ் பயன்படுத்திக்கிட்டு. மைத்திலி, நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரங்க கண்டிப்பா மாறுவாங்க. ஒரு நாள் கண்டிப்பா மாறுவாங்க. நான் சொல்றேன், அவகிட்ட நான் சொல்றேன். இங்க பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்புங்க. என் பையனை ஸ்கூல் கூட்டிட்டு போகும்போதுல இந்த வழியா வரேன். அப்படியே பாப்பாவையும் கொண்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அபிக்குட்டி, நீ உள்ள வா. சரிம்மா. சந்தோஷ்க்கு இது ஒரு சந்தோஷம். மைத்திலி கிட்ட பேசுறதும் அவளை பாக்குறதும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படியே ஒவ்வொரு நாளா போச்சு. சந்தோஷ் பேசுறதும் மைத்திலிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம புருஷன் கிட்ட டெய்லி நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் குடிய விடவே மாட்டேங்கிறான். இனி நாம இருக்கு சொல்லிக்கிட்டுன்னு மைத்திலியும் கண்டுக்கல. அப்பப்போ ரவிக்கு தெரியாம சந்தோஷ் வந்து மைத்திலியை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தான். இப்படியே ஒரு 3 மாசம் போச்சு. இது சந்தோஷோட வீடு. சந்தோஷ் வீட்டுக்கு இப்ப யார் வர போறாங்கன்னா? சந்தோஷ். ஏய் மைத்திலி, நீ ஏன் வீட்டுக்கா? வா வா வா. இல்ல சந்தோஷ், நீ தான் அடிக்கடி என் வீட்டுக்கு வாவான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. அதான் இன்னைக்கு பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டா. வீட்டுல சும்மா இருந்தேனா, அதான் அப்படியேவும். வா வா, என் பொண்டாட்டியும் வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிட்டா. ஆமா, கேள்விப்பட்டேன். தெருவுக்குள்ள சாந்தாக்கா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, தெரிஞ்சுதான் வந்திருக்கியா? வா வா. சந்தோஷ், உன்னோட வீடு ரொம்ப அழகா இருக்கு. உன்னை விட வா. அது உன்னை விட இந்த உலகத்துல எதுவுமே அழகு இல்ல. சந்தோஷ், இப்படி எல்லாம் பேசாத. நீ இப்படி பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. ஏன் மைத்திலி, நான் பேசுறதுல உனக்கு என்ன சங்கட்டம்? இல்ல சந்தோஷ், என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. உன் கஷ்டத்துக்கு ஆறுதலா இருப்பேன்னு சொன்ன. எனக்கும் உன்கிட்ட பேசும்போது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. நான் கிளம்புறேன். யார் வீட்டுல என்ன பிரச்சனை நடக்கும் அந்த வீட்டுக்குள்ள போகுது நாம நாட்டாமத்தன்மை பண்ணலான்னு நிறைய பேர் இப்படிதாங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இந்த சந்தோஷம் ஒருத்தன். மைத்திலி நார்மலா ஒரு ஃப்ரெண்டா இருப்போம்னு நினைச்சாலும் இந்த சந்தோஷ் விட மாட்டேங்கிறான். அவனோட நோக்கமே வேற. ஏய் மைத்திலி, இங்க பாரு. சொல்லு சந்தோஷ். இங்க பாரு. ஏய் மைத்திலி. ஏய் சந்தோஷ், இங்க பாரு, உனக்காக நான் இருக்கேன். ஏன் பயப்படுற? இல்ல அதெல்லாம் வேண்டாம். மைத்திலி, நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ், என்ன பேசுற? மைத்திலி, நான் உண்மையதான் பேசுறேன். நானும் உன்ன மாதிரி தான். வீட்டுல நிம்மதி இல்ல. நீ உன் புருஷனால குடியினால எப்படி கஷ்டப்படுறியோ, நான் என் பொண்டாட்டி கோபத்தினால கஷ்டப்படுறேன், அறியாமையினால கஷ்டப்படுறேன். அவன் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டா, என்ன மனசனா மதிக்க மாட்டா. வீட்டுல ஏண்டா இருக்கும் இருக்கு. மைத்திலி நீ சொல்லு, நாம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். விடு. என்ன மனுஷன் நீ? உன்கிட்ட நான் நம்பி பேசினா இவ்வளவு மோசமா? மைத்திலி புரிஞ்சுக்கோ, என்னால மட்டும் தான் உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியும். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன அடிச்சிருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா மைத்திலி நீ இல்லாம நான் செத்துருவேன். சந்தோஷ் பிளீஸ் மைத்திலி, பிளீஸ் என் கூட வந்துரு. நாம எங்கேயாவது போயிடலாம். அடச்சி, இனி என் மூஞ்சிலே முழிக்காத. இனி நானும் உன்கிட்ட வந்து பேச மாட்டேன். கைய விடு மைத்திலி. இனி என் வீட்டு பக்கம் கூட வந்துடாத. மைத்திலி. மைத்திரி, திரும்பவும் நீ வருவ. ஏன்னா உன் புருஷனால குடிய நிப்பாட்ட முடியாது. குடியார புருஷன் அந்த ரவி கூட இருக்கிறது உனக்கும் பிடிக்கல. உன் மன ஆறுதலுக்காக திரும்பவும் என்கிட்ட வருவ மைத்திலி, வருவ. இந்த மாதிரி சந்தோஷ் திமிரா பேசிட்டு ரொம்ப ரொம்ப கர்வமா இருந்தான் மைத்திரி திரும்பி வருவான்னு. ஆனா மைத்திரிக்கு தான் கேட்டு சந்தோஷ் மேல அவ்வளவு ஆத்திரம். ஒரு ஃப்ரெண்ட்ஸா நார்மலா பேசினா அவன் இப்படி பேசிட்டானேன்னு. இதுக்கெல்லாம் மைத்திரி என்ன பண்ணான்னு கேக்குறீங்களா? வாங்க மைத்திரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம். தப்பு பண்ணிட்டேன்.
பேசியிருக்கவே கூடாது. நான் அவன்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு பேசினா, ஆனா அவன் என்கிட்ட சீ, இல்ல என் மேல தப்புதான். நான் ஒழுங்கா இருந்திருக்கணும். அவன் நல்ல விதமா பேசுறாங்கிறதுக்காக அவனை நல்லவன் நம்புனேன்ல, அது ஏன் தப்புதான். இந்த மாதிரி மைத்திரி அவளுக்குள்ளே சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. சந்தோஷ் அப்படி பேசுனத அவளால ஜீரணிக்க முடியல. ஆனா மைத்திரி கடைசியா எடுத்த முடிவு, சரி ஓகே, நாம பண்ண தப்ப நம்ம புருஷன் கிட்ட சொல்லிடலாம். அவர் நம்மள அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி ஏத்துக்குவோம். ஆனா இது தப்பு. ஒருத்தன் நம்ம கிட்ட இப்படி பேசுற அளவுக்கு அவனுக்கு நம்ம இடம் கொடுத்தது நம்மளோட தப்பு. வரட்டும், இன்னைக்கு வந்ததும் எல்லாத்தையும் சொல்லிடலாம். இந்த மாதிரி மைத்திரி நினைச்சிட்டு இருக்கும்போது ரவி வந்தான். ஆனா ரவி வந்த நிலைமை, மைத்தி மைத்தி அட பாவி மனுஷா, இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வாரியா? ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது. ஏன் இப்படி பண்ற? என் மனசுல உள்ளத கூட உன்கிட்ட பேச முடியல. இப்படியே நீ பண்ணனா என்னதான் பண்றது? பொண்டாட்டி பிள்ளைங்க உனக்கு முக்கியம் இல்ல, ஆனா இந்த குடிதான் உனக்கு முக்கியமா போச்சுல. நீ ஒழுங்கா இருந்தா எவனும் வந்து என்கிட்ட எதுக்குடா அப்படி பேசுறோம்? இல்ல, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நான் உன்கிட்ட பண்ற பிரச்சனையில இனி குடியா இல்ல உன் பொண்டாட்டி பிள்ளையானு நீ முடிவு எடுத்துதான் ஆகணும். மைத்தி எங்க இருக்க? மைத்தில இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அவகிட்ட பேச தயாராயிட்டா. இனி என்ன நடக்க போகுது? மைத்தி, யோ, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா? அது லைட்டா. ஏயா, உனக்கு நான் உன் பிள்ளை இதை விட முக்கியம் குடியாயி போச்சுல. ஐயோ மைத்தி, நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். நிஜமா நாளையில இருந்து கண்டிப்பா குடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு நாள் விட்டு. வாய மூடு. இதைத்தானே தினம் தினம் சொல்ற. குடிக்கிறவனுக்கு எதுக்குயா கல்யாணம்? உனக்கு எதுக்கு புள்ள? மைத்தி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படியெல்லாம் பேசுற? இன்னைக்கு இதுக்கு மேல ஏன் பேசுறான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப சொல்லு, உனக்கு நாங்க முக்கியமா இல்ல குடி முக்கியமா? மைத்தி, தேவையில்லாம பேசிட்டு சாப்பாடு எடுத்து வை. கண்ணு தூங்கிட்டியா? சே தூங்கு தூங்கு. தொடாதயா, தொடாத. மைத்தி, என் பிள்ளைய தொடாத. ஏய், என்ன இப்படி பண்ற? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இப்படி குடிச்சதே போத இறங்கிரும் போல. போ, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டு தூங்குறேன். காலைல பேசிக்கலாம். இப்ப பேசு. எனக்கு இப்பவே முடிவை தெரிஞ்சாகணும். ஒண்ணு நாங்க முக்கியனா இனிமேல் குடிக்க மாட்டேன்னு உன் பிள்ளை தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. இல்லனா என்னை விட்டு நான் என் பிள்ளைய தூக்கிட்டு எங்கனாலும் போயிடுறேன். நீ உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். மைத்தி, தப்பா பேசுற. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதியா? இவ்வளவு நேரம் உன் பிள்ளை அப்பா அப்பா நான் அழுதுட்டு இப்பதான் தூங்குறா. அந்த பிள்ளைக்கு நீ ஒரு நல்ல அப்பனா இருக்க முடியலாட்டி எனக்கு எப்படி நீ நல்ல புருஷனா இருப்ப? மைத்தி, நீ தப்பா பேசுற. போதும். இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவை சொல்லு. மைத்தி, பேசாத. அப்படித்தான் பேசுவேன். சந்தோஷ் பேசின கோபம், புருஷன் இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்காங்கிற கோபம், இதெல்லாம் சேர்ந்து மைத்திலியோட கோபத்துக்கு அதிக காரணம் ஆயிடுச்சு. மைத்திலி பேசின பேச்சு அக்கம் பக்கத்துக்கெல்லாம் கேட்டு ரவியோட அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ரவியோட அம்மா இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சொல்லியா, ஒரு முடிவை சொல்லு. குடிதான் முக்கியம்னா சொல்லி தொலை. இப்பவே என் பிள்ளைய தூக்கிட்டு நான் வெளியே போறேன். மைத்தி, கத்தாத. நான் கத்துற சத்தம் இப்பதான் உனக்கு கேக்குதா? குடிச்சிட்டு ரோடெல்லாம் விழுந்து விழுந்து எந்திரிச்சு வர மாத்திரம் உனக்கு தெரியலையா? மைத்தி, ஏய் நிறுத்தடி. ரவியோட அம்மா வந்துட்டாங்க. மா, என்னடா என்ன நடக்குது? வீட்டு சத்தம் வெளியே கேக்குற மாதிரி. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? மா லைட்டாமா. உனக்குலாம் அறிவே இல்ல. எத்தனை தடவை சொல்றது? கேளுங்க அத்தை, நல்லா கேளுங்க. வாரத்துல ஒரு நாள் 2 நாள்னா சரிங்களாம். வாரம் ஃபுல்லா இப்படித்தான் பண்றாரு. அதுக்காக வெளியே சத்தம் கேக்குற அளவுக்கு நீ கத்துவியா? அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? பொறுமையும் ஒரு அளவுக்கு தான். அடச்சி நிறுத்தடி. என்னடி பொறுமை? என்ன பொறுமை? புருஷங்காரன் அப்படி இப்படி இருந்தானா நீ தான் சமாளிச்சு கரெக்டா கொண்டு வரணும். அதை விட்டுட்டு தெருவுக்கே கேக்குற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அத்தை, புரியாம பேசாதீங்க. நீங்க எப்பவும் இவங்க சப்போர்ட்டுக்கு இப்படி பேசுறனாலதான் நான் சொல்ற எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேக்குற மாதிரி நீ நடந்துக்கணும்டி. மைத்திய வையாதமா, அவ புரியாம பேசிட்டு இருக்கா. அடச்சி நிறுத்துடா. குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள சண்டை போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என் வீட்டுல வந்து சொல்றாங்க. என்னடா என்ன 2 பேரும் குடும்பம் நடத்துறீங்க? இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு நீ இப்படி பண்ண மாட்டேன். நீ போமா. ஒரு நாள் இப்படி எத்தனை நாள் போகும்? நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. அப்படியே கிளம்பிடுறேன். என்னடி என்ன முடிவு? இப்படியே தனந்தன குடிக்கிறவட்ட என்னால இருக்க முடியாத அத்தை. ஓஹோ, அதுக்கு என்னடி எங்க போலாம் என்னன்னு முடிவு பண்ணி வச்சிருக்க? ஆத்தாக்காரி ஒண்ணுத்துக்கு ஆகாதவ. கட்டி கொடுத்துட்டோமே, பிள்ளைய வந்து ஒரு நாளாவது பாப்போன்னு மாசத்துல ஒரு நாள் வந்து எட்டி பார்க்க சொல்லு. அதுக்கே வழி எடுக்குது. இதுல நீ எங்க போய் இருக்கலாம்னு இந்த முடிவு எடுத்த? ஏத்த, பொண்ணுங்களால தனியா போய் வாழ முடியாதா? அத்தை, சரி ஓகே, தனியா போறதுதானே உங்களுக்கு கஷ்டம். என்னங்க, உங்க அம்மா கூட நீங்க போங்க. மைத்தி, என்னடி என்ன சொன்ன? கூட்டிட்டு போங்க. உங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இன்னைக்கு உங்க மாவன் குடிக்காம சுத்தமா இருக்காரோ அன்னைக்கு இங்க வந்தா போதும்.
என்னன்னா என்னடி சொன்ன? குடிக்காம இருந்தா வீட்டுக்கு வந்தா போதும். நல்லா இருக்குடி. உன்னை வீட்டுல ஒரு வேலை பார்க்க விடாம கேக்குறதெல்லாம் வாங்கி போட்டு வீட்டுல நல்லா 3 வேளையும் சோத்த போட்டு இங்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்ல, அவனை நீ வெளியே போன்னு தான் சொல்லுவ. அத்தை, கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்து ஒரு வேலைக்கு போயிருப்பியாடி, இல்ல வீட்டுல உட்காந்து வேலை பார்த்திருப்பியா? உன் சம்பாத்தியான்னு என்ன இருக்கு? மா விடுமா. என்னடா ஊம கொட்டா மாதிரி இருக்கான்னு நானும் பேசாம இருந்தா இன்னைக்கு அளவுக்கு மீறி பேசுறா. இல்ல இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் போவேன். யோ நீயும் கோவப்படாதம்மா. நான் வேணா நாளையில இருந்து குடிக்காம இருந்துக்கிறேன். அதெல்லாம் உன்னால முடியவே முடியாதியா. உங்க அப்பா அப்படிதான் குடிச்சு குடிச்சு செத்தாரு. அதே மாதிரிதான் நீயும். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. உங்க குடும்பத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன்ல, என்ன சொல்லணும்? ஏய், என்ன சொன்ன? அது நீங்க அப்படிதானே இருக்கீங்க. அப்படி இருந்தா செத்து போன என் அப்பனை பத்தியும் பேசுவியா? ரவி, இனி இவ நம்ம வீட்டுக்கு தேவையில்லடா. இப்ப இப்படி பேச்சு பேசினாலோ அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விடு. அத்தை, அதுக்கு தானடி துடிச்சுக்கிட்டு இருந்த. போடி போ. அடுத்த மாசத்துல என் மவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒழுங்கா உனக்கு கொடுத்தன நடத்த தெரியல, என் மவனை குத்த சொல்லிக்கிட்டு தெரியறியோ? அத்தை, இப்படி பேசாதீங்க. வெளியே போடி. ஒண்ணுக்கும் இல்லாத கழுதையெல்லாம் இங்க வந்து ஆடிக்கிட்டு அலையறா. இப்படி எல்லாம் பேசினா நம்ம புருஷன் நம்ம சொல் பேச்சு கேட்பாருன்னு நினைச்ச மைத்திலிக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. புருஷனும் மாமியார் அப்படி சேர்ந்து பேசினதும் மைத்திலிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏய், என்னடி என்ன பாக்குற? இவ்வளவு பேச்சு பேசுன நீ இனி இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். போடி போடி வெளிய. அத்தை, அப்படி கூப்பிடாத, வெளியே போ. அத்தை, என்னங்க? மைத்திலி, நீ பேசுனது தப்பு. அம்மாட்ட பேசுனதும் தப்பு, என் அப்பனை பத்தி பேசுனதும் தப்பு. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டின்னு உன் மேல ஒரு மதிப்பு மரியாதை பாசம் வச்சிருந்தேன். தனியா பாழாக்கிட்ட. என்னடா பலவலன்னு பேசிட்டு இருக்க? வீட்டை விட்டு விரட்டி விடுறா. மா கண்டிப்பா விரட்டி இருப்பேன். நான் என் அபிக்குட்டிக்காக அவளுக்கு விருப்பம் இருந்தா இருக்கட்டும், இல்லையா அவளை மட்டும் வெளியே போக சொல்லுங்க. ரவிக்கிட்ட இருந்து இந்த ஒரு பதில மைத்திலி எதிர்பார்க்கல. உன்னெல்லாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். இருந்தாலும் என் மாவன் சொன்னதுக்காக அவன் சொன்னதையே கேக்குறேன். என்ன, வெளியே போறியா இல்ல வீட்டுக்குள்ள போறியா? சும்மா அழுது நடிக்காத மைத்திலி. மைத்திலிக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்படுறவங்க. புருஷன் எப்படின்னு சொல்லி வாழை வெட்டி அங்க போய் உட்காந்து அவ அம்மாவை கஷ்டப்படுத்த மைத்திலி விரும்பல. அதனால மனச கல்லாக்கிட்டு அப்பிக்குட்டி உள்ள போலாம். மைத்திலியோட முடிவு அவ்வளவுதான். புருஷனுக்கும் மாமியாருக்கும் அடங்கிதான் போகணும்னு வீட்டுக்குள்ள போயிட்டா. ரவி, சொல்லுமா. நீ அது குடிய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி தொலை. கண்டவமனுக்கெல்லாம் உன்னை வையணுமான்னு அவ்வளவுதான் பேசியிருக்கேன். இதே பழக்கம் தொடர்ந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. சாரிமா. அப்புறம் அவளை கொஞ்சம் தட்டி விட்டே வை. அழுகிறா வைக்கிறான்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்த, அடுத்து ஒன்ன வீட்டை விட்டு விரட்டுவா. கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் புருஷனை பத்தியே தப்பா பேசுறா? கால கைய உடைச்சிருக்கணும். என் அப்பனை பேசுனதுக்கு எனக்கும் கோபம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இனியாவது வீட்டு சத்தம் வெளியே கேட்காம இரு. கத்த விட்டு வேடிக்கை பார்க்காத. சாரிமா, போ. பெத்தவளா பிள்ளைக்கு கொடுக்கற அட்வைஸ். இந்த மாதிரி ஆள்களாலதான் ரவி மாதிரி ஆள்கள்லாம் ஒண்ணு திமுறா குடிச்சுக்கிட்டு அலையறாங்க. என்னத்த சொல்ல? அப்பா, நல்ல போதையில இருந்தேன். இதுக்குதான் அப்படி பேசினாலும் ஐடி. ஆனா நீ பேசுனது தப்பு. நான் ஒன்னும் மன்னிக்க மாட்டேன், எப்பவும் மன்னிக்க மாட்டேன். குடிச்சிருந்தாலும் நான் கரெக்டா இருப்பேன். இனி உன்னை மன்னிக்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். அவ்வளவுதான். மைத்திலி பாவம் கையில குழந்தைய வச்சுட்டு இனி இவங்கள நம்பி என்ன பண்ண போறாளோ? சரி, ஓகே, காலையில விடியட்டும் பார்க்கலாம். காலை பொழுது விடிஞ்சாச்சு. மைத்திலியும் எழுந்து எப்பவும் போல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அபிக்குட்டியவும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா. ரவி ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் மைத்திலி கிட்ட பேசவே இல்ல. ஆபீஸ்க்கு போகும்போதுலையாவது நம்ம கிட்ட பேசிட்டு போவார்னு மைத்திலி வெயிட் பண்றா. ரவி என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னங்க? பேசாத, என்கிட்ட பேசாத. உன் மேல நல்ல மதிப்பு மரியாதை பாசம் எல்லாம் வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் வேஸ்ட் நீ நிரூபிச்சிட்ட. பாரு, இந்த வீட்டுல நான் உன்னை இருன்னு கட்டாயப்படுத்தல. உனக்கு இங்க இஷ்டம் இருந்தா இரு, இல்ல கிளம்பி போ. ஆனா என் பிள்ளை என்கிட்ட தான் இருப்பா. நீ மட்டும் கிளம்பி போ. குடிகாரன் கிட்ட கஷ்டப்பட்டு நீ இருக்க தேவையில்ல. என்னங்க, என்ன இப்படி பேசுறீங்க? இனி குடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். ஏய் நிறுத்து. அதுக்காக எங்க அப்பா எல்லாம் பேசுவியா? இல்லங்க, அப்படியாது. சோ நீ பேசுறது கேட்கவே பிடிக்கல. பேசாத. இங்க பாரு, டெய்லி குடிச்சிட்டு தான் வருவேன். ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். உனக்கு திங்கிறதுல வைக்கிறதுல ஏதாவது குறை வச்சிருக்கேனா? எல்லா விஷயத்திலயும் சொகுசா தானே வச்சிருக்கேன். உனக்கு ஏதாவது குறை இருந்தா மட்டும் சொல்லு. மிச்சப்படி ஏன் விஷயத்துல தலையிடாத. என்னங்க? அப்புறம் இந்த என்னங்க நொன்னங்கன்னு பேசுற வேலையும் வச்சுக்காத. உன்னை பார்த்தாலே கோபம் தான் வருது. என்னங்க, என்னங்க, நான் பேசுறது மட்டும் தான் தப்பு என்ன? ஆனா நீங்க பண்ண எதுவுமே தப்பு இல்ல.
ரவி பேசுனது கேட்டு மைத்திலி ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. ஏன்னா மைத்திலிக்கு உலகமே ரவி மட்டும்தான். ஆனா அவனே இப்படி வெறுத்து பேசும்போது மைத்திலியால தாங்கிக்க முடியல. இப்படியே 2-3 நாள் போச்சு. ரவி மைத்திலி கிட்ட பேசவே இல்ல. மைத்திலியும் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. இதுல சந்தோஷோட மிஸ்டு கால் வேற. தினம் 10-15. மைத்திலிக்கு சந்தோஷ் மேல சரியான கோபம். திரும்ப இப்பவும் சந்தோஷ் தான் போன் பண்றான். சரி வாங்க மைத்திலி என்ன பண்றான்னு பார்க்கலாம். இருக்கிற கஷ்டத்துல இந்த சந்தோஷ் வேற ஏன்டா இவங்கிட்ட பேசினேன்னு தோணுது. ச்சே, திரும்ப திரும்ப போன் பண்ணி இல்ல இப்படியே பொறுமையா இருக்கிறது தப்பு. புடிச்சு நல்லா திட்டி விடுவோம். அப்பதான் நமக்கு திரும்ப கால் பண்ண மாட்டான். ஹலோ டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்க. மைத்திலி எப்படி இருக்க? நான் இப்படி இருந்தா உனக்கு என்னடா? இங்க பாரு, இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். திரும்ப எனக்கு கால் பண்ண. மைத்திலி எனக்கு மனசு கேட்கல. கேள்விப்பட்ட உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டைன்னு. மைத்திலி அழாத அழாத மைத்திலி. டேய், திரும்ப எனக்கு போன் பண்ணாத. மைத்திலி மைத்திலி கட் பண்ணிடாத ப்ளீஸ். ஒரு நிமிஷம் நான் பேசுறத மட்டும் கேளு. முடியாது. எப்ப நீ என்கிட்ட தப்பா பேசுனியோ? சீ, உன்கிட்ட பேசணுங்கிற எண்ணம் இல்ல. வெயிடா. தப்புதான், நான் தப்பா பேசுறது தப்புதான். ஆனா உன்ன மாதிரி பொண்ணு கஷ்டப்படுறது என்னால பாத்துக்க முடியல. எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா நீ? உன்னால தங்க தாம்பளத்துல வச்சு தாங்கணும். மைத்திலி நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட பேசுனது தப்பா இருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. உன்னை என்னால மட்டும்தான் சந்தோஷமா பாத்துக்க முடியும். கண்டிப்பா மைத்திலி. நீ எல்லாம் உன்னை எப்படி சொல்றது? உன்னெல்லாம் வச்சு கொண்டாடணும். அப்படிப்பட்ட நீ கஷ்டப்படுறது சரி ஓகே. நான் இன்னைக்கு பேசுனது தப்புதான். இனி அப்படி பேசல. முந்தி மாதிரி நார்மலாவது என்கிட்ட பேசு. மைத்திலி நீ பேசும்போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் மனசுக்கு ஏத்த ஆறுதல். ப்ளீஸ் மைத்திலி ப்ளீஸ் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. இந்த மாதிரி சந்தோஷ் பேச பேச மைத்திலிக்கும் ஆறுதலா தெரிஞ்சது. அதனால திரும்பவும் சந்தோஷ் ஆனா நீ இனி கண்டிப்பா தப்பா பேச மாட்டேன். நீ என்கிட்ட பேசினா மட்டும் போதும். சரி சந்தோஷ். மைத்ரி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய் இங்க பாரு, அன்னைக்கு நீ வாட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு போயிட்ட. ரூம்ல குப்புற படுத்த அழுதேன் தெரியுமா? என்னது அழுதியா? இப்ப நீ அழுகுறியே அந்த மாதிரி. ஹே சந்தோஷ். ஆமா மைத்ரி, ஏதோ இப்போ உனக்கு கண்ணீர் வருதே. ஏய் யார் அழுதா? யார் அழுதான்னு கேக்குறவங்க தான். சந்தோஷ் அழாத. சரி சந்தோஷ். ஆமா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா? சரி போனை கட் பண்ணு. நீ போய் சாப்பிட்டுட்டு வா. இல்ல சந்தோஷ் இருக்கட்டும். மைத்ரி நான் சொன்னா கேளு. போனை கட் பண்ணு. சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணு. இல்ல எனக்கு சாப்பிடணும்னே தோணல. நான் சொன்னாலும் தோணாதா? ஓ நானும் இன்னும் சாப்பிடல. நீ சாப்பிடு, நானும் சாப்பிடுறேன். திரும்ப கால் பண்றேன். சாப்பிடுவியா? சாப்பிடுறேன் சந்தோஷ். அதான் மைத்ரி. போ போய் சாப்பிட்டு வா. அவ்வளவுதாங்க சந்தோஷோட இந்த பேச்சு மைத்திரியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திச்சு. இந்த பேச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி வேற மாதிரி போகவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நாள் போக ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப ரவியே மைத்திரி கிட்ட பேசினாலும் மைத்திரி பேசல. ரவியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மைத்திரி இப்பதான் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சா. ஏன்னா டெய்லி சந்தோஷ் கிட்ட மணிக்கணக்கா போன்ல பேசுறது, அப்புறம் டைம் கிடைச்சா வீட்டுல போய் கூட பாக்குறது. இப்படியே மாசம் ஓடிச்சு. ரவியும் அவனோட குடிப்பழக்கத்தை குறைச்சிக்கிட்ட மாதிரி இல்ல, மைத்திரி சந்தோஷ் பழக்கமும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள் என்னடா சந்தோஷ் இங்க வந்து நிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? மைத்திரியை ஏமாத்தாதான் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி மைத்திரி எங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆமா எப்பயாவது ஒருக்க பார்த்துட்டு எப்பயாவது ஒருக்க பேசிக்கிட்டு எத்தனை நாள் இப்படியே காலத்தை ஓட்டுறது? எப்படியாவது உன்கிட்ட பேசி இப்ப என்ன மணி 7 ஆகுதா? நைட்டு கரெக்டா 1 மணிக்கு உனக்கு கிளம்ப சொல்றேன். நீ மட்டும் கிளம்பி வந்துட்ட கண்டிப்பா வருவ. ஏன்னா உனக்கு அவ்வளவு நம்பிக்கை என் மேல. மைத்திரி தான் வாரா. சந்தோஷ் இப்படி இருக்காத, முகத்தை பாவம் போல வச்சுக்கோ. ரைட். சந்தோஷ் என்னாச்சு? உடனே போன் பண்ணி வான்னு சொன்ன. என்னாச்சு சந்தோஷ்? ஆள் வேற ஒரு மாதிரி இருக்க. என்னாச்சு? மைத்திலி. என்ன சந்தோஷ் என்னாச்சு? மைத்திலி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் பொண்டாட்டி உன்கிட்ட பேசுறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல ஒரே பிரச்சனை. என்ன சந்தோஷ் சொல்ற? ஆமா மைத்திலி, அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தா கேட்க மாட்டேங்கிறா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாளாம். சந்தோஷ் என்ன சொல்ற? ஆமா மைத்திலி, எனக்கு நான் கஷ்டப்படுறதுலயோ அவமானப்படுறதுலயோ ஒண்ணு இல்ல. ஆனா உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரவிட மாட்டேன். மைத்திரி நான் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு சம்மதமா? என்ன சந்தோஷ் சொல்ற? நம்ம 2 பேரும் இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம். சந்தோஷ் மைத்திலி நமக்கு வேற வழி இல்ல. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன். நம்ம 2 பேர் வாழ்க்கையும் ரொம்ப மோசமா அமைஞ்சு போச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எங்கேயாவது போய் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கலாம். சந்தோஷ் என்ன சொல்ற? என்னால எப்படி? நாம சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? அதுக்காக புரிஞ்சுக்கோ. இப்போ வரைக்கும் உன் புருஷன் குடிய நிப்பாட்டி இருக்கானா? எத்தனை நாள் சொல்லி அழுதுருக்க. என்ன சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்டுக்க மாட்டானு. போதும் மைத்திலி போதும். நம்ம மத்தவங்களுக்குன்னு பார்த்து இருந்ததெல்லாம் இனி அது நமக்கான வாழ்க்கையை வாழலாம்.
இல்ல சந்தோஷ், அது வந்து சரி ஓகே, இனி உன்னோட முடிவு. நான் இதை விட்டுட்டா அடுத்து நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் இருக்காது. ஆனா நீ மட்டும் வரலாட்டி நாளைக்கு காலையில நீ என்ன போனமா தான் பார்க்க வருவ. சந்தோஷ். கண்டிப்பா கண்டிப்பா செத்துருவேன். இனி என் பொண்டாட்டிக்கிட்ட அடிபட்டு மிதிப்பட்டு உன்னைய நினைச்சுக்கிட்டு என்னால முடியாது. இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு நான் உனக்காக இந்த முக்குல வெயிட் பண்ணுவேன். நீ வந்துரு, இல்லாட்டி நாளைக்கு காலையில என்ன போனமா என் வீட்டுக்கு பார்க்கவா. சந்தோஷ், அப்படி பேசாத. ஓ மேல சத்தியம் மைத்திலி, நீ வரல நான் செத்துருவேன். மைத்திலி யோசிக்கிறத பார்த்ததும் சந்தோஷ் மைத்திலி வருவாளா இல்லையாங்கிற பயத்துல செத்துருவேன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான், இனி உன் இஷ்டம். சந்தோஷ், இங்க பாரு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இது நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு மைத்திலி. உன்னை நான் கட்டாயப்படுத்தல. 1 மணிக்கு இங்க வா. அப்புறம் உன் குழந்தைய தான் அந்த ரவியோட பொண்ண சந்தோஷ், அவளை வீட்லயே விட்டுட்டு வா. ஏன் பொண்ணை விட்டுட்டு? உன் புருஷனுக்கு தெரியட்டும். உன்னோட அருமை தெரியாம தானே உன்னை ஏளனமா பேசினா பார்த்தான். குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டுல பொம்பளைய படுற கஷ்டத்தை அவனுக்கும் புரியட்டும். விட்டுட்டு வா, அப்பதான் ஓ அருமா உனக்கு தெரியும். சந்தோஷ், நான் வந்து உன்கிட்ட நான் சொல்றத சொல்லிட்டேன். 1 மணிக்கு வரல விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. நான் சொன்னதை செய்வேன்னு உனக்கு தெரியும். கண்டிப்பா செத்துருவேன். இனி ஓ இஷ்டம். சந்தோஷ். என் மேல நம்பிக்கை இல்லாட்டி நீ போ. நான் செத்தா உனக்கு என்ன கவலை? ஐயோ சந்தோஷ், ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல என்னதான் இருந்தாலும் உனக்கு உன் புருஷன் உன் குழந்தை தான் முக்கியம். நானும் உனக்கு சும்மா தானே. ஐயோ சந்தோஷ். எனக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்காக ஒரு சொட்டு கண்ணீராது விடு. இல்லையாவது என் ஆத்மா மோட்சம் அடையட்டும். ஐயோ சந்தோஷ், இப்படி பேசாதீங்க. எனக்கு நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீதான் எனக்கு ஆறுதலா இருந்த. இப்ப நான் உன்னை கஷ்டப்படுத்த இல்ல சந்தோஷ். என் வாழ்க்கை இப்படிதான் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் வாரேன். நைட்டு 1 மணிக்கு தானே எனக்காக இங்க வெயிட் பண்ண. நான் வாரேன். மைத்திலி, உண்மையதான் சொல்றியா? எனக்காக வருவியா? வாரேன் சந்தோஷ். அதான் சொல்லிட்டேனே, என் வாழ்க்கை இப்படின்னு ஆயிப்போச்சு. இனி அது என்னோட வாழ்க்கை நல்லபடியா மாறட்டும். கண்டிப்பா வாரேன். எனக்காக இங்கே வெயிட் பண்ண. சரி. ஆனா மைத்திலி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. திடீர்னு ஏதாவது மனசு மாதிரி நீ இருந்துட்டேனா கண்டிப்பா செத்துருவேன். அது உன் மேல சத்தியம். இல்ல நான் அப்படி பேசாத. நான் வந்துடுறேன். சரி போ. உனக்கு தேவையானது நீ எதுவுமே எடுக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே வந்தா போதும். சரி சந்தோஷ், வாரேன். மைத்திரி, கண்டிப்பா நீ வருவ. ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் பேசி என் கூட வராம இருந்ததில்ல. அடுத்து ஒரு 3 மாசம் உன் கூட ஒரு சந்தோஷமான பயணம் தான். இந்த மாதிரி மோசமான ஆள்கள் எல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பொண்ணை பேசி பேசி மனச மாத்தி இப்போ இந்த நிலைமையில இனி என்ன நடக்க போகுது? ரவி, அபிக்குட்டி. சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். 1 மணிக்கு கரெக்டா இங்க வந்துருன்னு சொன்னோம். ஆனா இன்னும் காணுமே. வருவான் நம்பிக்கையில இருந்தேன். வருவாளா? வருவா. அது எப்படி நம்மளை விட்டுட்டு இருக்க முடியும்? நம்ம பேசின பேச்சு அப்படி, பார்த்த பார்வை அப்படி. கண்டிப்பா வருவா. அச்சோ, டைம் ஆக ஒரே டென்ஷனா இருக்கு. மைத்திலி வா, சீக்கிரம் வா. வந்துரு. நீ மட்டும் வரல அப்புறம் என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சந்தோஷ் மைத்திலி வருவாளா வரமாட்டாளான்னு ஒரே யோசனையில நின்னுக்கிட்டு இருந்தான். மணி 1:10 இன்னும் 5 நிமிஷம் பாப்போம். இல்லாட்டி போன் பண்ணி நீ வரலாட்டி இங்கே செத்துருவேன்னு சொல்லுவோம். எப்படியும் இங்க வந்துதான் ஆகணும். பார்க்கலாம். இந்த மாதிரி சந்தோஷ் ஒரு முடிவு எடுத்துட்டு மைத்திலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். மைத்திலி வருவாளா? இல்லனா என்னாச்சு? சந்தோஷ் சிரிக்கிறான். அப்பனா மைத்திலி நான் சொல்லி வராம இருப்பாளா? வாடி வா. சந்தோஷ், சிரிக்காத. முகத்தை பாவம் போல வச்சுக்கோ. அப்பதான் அவளை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே ஓட முடியும். வா. சந்தோஷ். மைத்திலி, வந்துட்டியா? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? உன் புருஷன் குழந்தை எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. மைத்திலி, முழு சம்மதத்தோட தானே வார. நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். என்ன நம்பி வா. உன்னை நம்பி என் வீட்டு படிய தாண்டிட்டேன். இனி எனக்கு எல்லாமும் நீதான். போலாம் சந்தோஷ். சரி மைத்திலி, வா. இனி நமக்கு நல்ல காலம் நினைச்சுக்கோ. வா. யாரும் பார்க்கவும்ல. இங்க இருந்து உடனே கிளம்புவோம். சந்தோஷ், நாம எங்க போறோம்? எல்லாம் போகும்போது சொல்றேன். வா, நிக்காத. போய் நம்மளோட வாழ்க்கையை நாம சந்தோஷமா ஆரம்பிப்போம். வா. சரி. இனி என்ன சொல்றது? வாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரவி, டேய் ரவி. அம்மா, என்னடா என்ன நடக்குது? எங்கடா போன அந்த ஓடுகாலி கழுத? அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. எங்கேயும் போயிருக்க மாட்டா.
அடச்சி நிறுத்துடா. வீட்டுல பொண்டாட்டி என்ன பண்றான்னு கூட தெரியாத நிலைமையில நீ இருக்க. தெருவுக்குள்ள நடந்து வர முடியல. ஆளாளுக்கு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு இருக்காளுக. ஒருத்தி என் வீட்டுக்கே வந்து சொல்றா, அந்த மாடி வீட்டு சந்தோஷ் பையன் கூட உன் மருமக ஓடி போயிட்டாளாமேன்னு. மா நிறுத்துடா. ஆனாலும் அவளுக்கு எவ்வளவு நெஞ்சலத்தா இருந்தா பச்சை பிள்ளைய விட்டுட்டு இப்படி போயிருப்பா. அவ அப்படிலாம் போயிருக்க மாட்டாமா. ஊருக்குள்ள யாரும் என்னமோ பேசட்டும், வந்துருவாமா. நீ பேசாம போ. நிறுத்துடா. உங்க அப்பா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்ன வளர்த்த ஆளாக்கி ஒரு ஒரு சுடு பேச்சு கேட்டிருப்பேனாடா. ஆனா ஆனா இந்த கழுத ரவி, அவ எங்க இருந்தாலும் சரி, அவளை இங்க கூட்டிட்டு வா. மா, அவ கூட நீ குடும்பம் நடத்த இல்ல. உனக்கு நாங்க எப்படினாலும் இருக்கட்டும். ஆனா இந்த பச்சை பிள்ளைய விட்டுட்டு போக எப்படி மனசு வந்ததுன்னு அவகிட்ட கேட்கணும்டா. உண்மைதான்டா. இன்னும் அவன் மேல நம்பிக்கை வைக்காத. அந்த பையன் இங்க வர, இவ அவன் வீட்டுக்கு போக எல்லாம் பார்த்திருக்காளுகடா. அவள்களா கூட்டம் கூட்டமா பேசிருக்காள்களை தவிர நம்ம கிட்ட எவ்வளவு சொல்லாம விட்டுட்டாளுகடா. இப்பவும் அதைத்தான் நம்ம தெருக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காளுக. இவளுக்கு நம்ம தலை குனிஞ்சு இருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டு அவ ஓடி போவா. அவ காலம் பூரா தலை குனிஞ்சு இருக்கணுமோ? அவளை கூட்டிட்டு வா. ஊர் மத்தியில நிக்க வச்சு விளக்க மத்த கொண்டு அடிக்கிற அடியில நம்ம வீட்டு அவமானம் போகும். அம்மா, அது ரவி, நான் சொல்றத செய். இனியும் அவளை உன் பொண்டாட்டியா நினைச்சுக்கிட்டு இருந்த, உன்னை விட முட்டாள் யாரும் இல்ல. நீ வேண்டான்னு எவனையோ நம்பி போனவள நீ நினைக்கிறதே தப்புடா. போடா போ. எவ்வளவு செலவானாலும் சரி, அவ எங்க இருந்தாலும் ஒட்டிச்சு இழுத்துட்டு வாடா. சரிம்மா, என்ன கூட நினைக்க வேண்டாம். நான் குடிகாரன். நான் இந்த பிள்ளைய நினைச்சிருக்கணும்ல. இவள நினைக்காம கூட்டிட்டு வாரேம்மா. நீ சொன்ன மாதிரி அவ கூட குடும்பம் நடத்தல. இனி உனக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லடி. கட்டின தாலியை கழட்டி கொடுன்னு கேட்டு அவளை இங்க இருந்து அடிச்சு பத்தி விடுறேன். போடா போ. இவன் நம்ம வீட்டு பிள்ளை, நான் பாத்துக்கிறேன். இவளை எப்படி வளர்க்கணும்னு நமக்கு தெரியும். அதான் அந்த நாயை கொண்டு பிடிச்சு இழுத்துட்டு வா. போறேம்மா. இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட தேடுறேன். போடா. அம்மாவா? அம்மா? உன் அம்மா செத்துட்டா. இனி உனக்கு அம்மாவே கிடையாது. உன் அப்பனும் இந்த பாட்டியை மட்டும்தான். இப்படிப்பட்ட பிள்ளைய விட்டுட்டு போக எப்படி மனசு வந்ததோ? ரவிக்கு மைத்திலி மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச பாசமும் போச்சு. இப்ப இருக்கிறது மைத்திலி மேல முழுக்க முழுக்க கோபம் மட்டும்தான். மைத்திலியை கண்டுபிடிக்கிறதுக்காக ரவி தீவிரமா இறங்கிட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டோட தேட ஆரம்பிச்சிட்டான். மைத்திலி கிடைப்பாளா? திரும்பவும் மைத்திலி இங்க வந்தா மைத்திலியோட நிலைமை? ஆனாலும் இப்படி போவாளாக்கா உங்க மருமவ? பச்சை புள்ளைய விட்டுட்டு போக எப்படி மனசு வந்ததோ? சும்மா என் மருமகன் சொல்லாத. அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றதேவும் என்ன என் வீட்டுக்குள்ள வச்சு அழகு பார்க்கவா? இப்படி என் புள்ள வேண்டாம், என் பேத்தி வேண்டாம்னு விட்டுட்டு போனவள ஊர் மத்தியில வச்சு அடிச்சாதான் யாத்திரம் தீரும். வரட்டும், கண்டுபிடிச்சிட்டானா? இதோ ஊருக்குள்ள பதுங்கி இருக்காகலாம். அந்த எரும மாட்டு பயல போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு இந்த கழுதையை இழுத்துட்டு வாரேன் இருக்கான். வந்துருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்னதான் 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதுக்காக இப்படி போறது சரியா? ஐயோ அக்கா, நீங்க சொல்றது சரிதான். அதுக்காக ஒரு பொண்ணு எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு இருப்பா? வாரத்துல ஒரு நாள் 2 நாள்னா சரிங்களா? வாரம் ஃபுல்லா அந்த பையனும் குடிச்சிட்டு வந்தா ஒரு பொண்ணுக்கு மனசு இருக்குல்ல? அத என்கிட்ட வந்து சொல்லணும்டி. மாமியார என்கிட்ட வந்து அவ பேசணும். மாமன நான் செருப்பால அடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணா இப்படித்தான் பேசுவா. நான் மருமக ஏதாவது சொல்லட்டும், அம்மாவை மாதிரி யாருன்னு வரைஞ்சு கட்டிட்டு வருவா. இந்த மாதிரி ஆளுகளுக்கு இப்படி பண்ணாதான் அறிவு வரும். என்ன அந்த புள்ள மாட்டிக்கிட்டாலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. இந்த ராட்சசி என்னென்ன பண்ண காத்து கிடக்காளோ? ஏக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். கட்னாவை சரியில்லைங்கிறக்காக இப்படி ஒரு முடிவு தப்பா இல்லையா? இந்த புள்ளைய பாருங்க, இன்னும் பச்சை தண்ணி குடிக்கல. 2 நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்தாதான் சாப்பிடுவேன், தண்ணி குடிக்காம தூங்காம. நீ இப்படியே இருந்தா இவள ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போய் சேர்க்கணும். கொஞ்சம் மைத்திலி யோசித்திருக்கலாம். அவளுக்காக இல்லாட்டியாவது அவ பிள்ளைக்காக யோசித்திருக்கலாம். அதாண்டி நானும் சொல்றேன். நீ டெய்லி குடிச்சிட்டு வரானா, அடிக்கிறானா, பிடிக்கலையா? என்னடி இருக்கு இன்னொருத்தன் கூட போய் இன்னொரு வாழ்க்கையை அமைக்கணும்னு? பிள்ளைக்காக தனியா இருந்து வாழ்ந்து காமிச்சா எப்பேற்பட்ட மோசமானவனோ குடிகாரனோ எவனோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல தோண வேணும்னு அண்ணன் போல திரும்பி வருவான். ஐயோ என்னக்கா, அவங்கள திருத்துறதே நம்ம வேலையா? இப்படியே நினைச்சுதாக்கா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பொண்ணுங்களோட வாழ்க்கையே அப்படிதான் ஆயிப்போச்சு. அதுக்காக அசிங்கத்தையும் அவமானத்தையும் நாமளே தேடிக்க கூடாது.
இப்ப இதனால மைத்திலி கிடைச்சது என்ன? சந்தோஷமான வாழ்க்கையா? அவளுக்கும் சரி அவ பிள்ளைக்கும் சரி காலம் பூரா அசிங்கமான பேச்சு மட்டும்தான். அதே நம்ம உண்மைதான்க்கா. எக்கோ எக்கோ, உங்க மருமகளை உங்க மகன் அடிச்சு இழுத்துட்டு வாரான். வந்துட்டாளா? என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தின பாதகத்தி, வாடி வா. மைத்திலி போய் 2 நாள் கழிச்சு ரவி இப்ப கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாரான். மைத்திலியோட மாமியார் இருக்கிற கோபத்தை பார்த்தா இன்னைக்கு மைத்திலியோட நிலைமை. ஐயோ அக்கா, ஏதோ புத்திக்கட்டத்தனமா பண்ணி தொலைச்சிட்டா. எதுவும் கோபப்படாதீங்கக்கா, வீட்டுக்குள்ள கூட்டு போய் பேசுங்க. வீட்டுக்குள்ள போய் பேசதான் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொன்னேனோ. ஒன்னும் இல்லாத கழுதைய கட்டிட்டு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல ஒருத்தியா மகாராணியா என் மவன் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டு இருப்பான். அவ இஷ்டத்துக்கு ஓடுனா கூப்பிட்டு சமாதானமா படுத்தணும். இன்னைக்கு அவள் கொடுக்கற குடுல இந்த இடத்துல சாவா. ஐயோ அக்கா, எனக்கு எனக்கு தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்க வாடி, உன்னை இழுத்துட்டு வந்தேன் போ. அம்மா அபிக்குட்டி. ஏய், யாருக்கு யாரடி அத்தை? அம்மா தெரியாம பண்ணிட்டேங்க. என்னடி தெரியாம உன்னத்தையும் கூட சீ, நினைக்கவே அசிங்கமா இருக்கு. உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுல. உன்னை அடிச்சு இங்க இருந்து விரட்டி விட்டா நாங்களாவது இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் மரியாதையா வாழ முடியும். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ சொன்ன மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். என்ன கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்து ஒரு அடி என்கிட்ட வாங்கினது இல்ல. ஆனா இன்னைக்கு என்கிட்ட வாங்கின அடி இனி அவ வாழ்க்கையில யார்கிட்டயும் வாங்க மாட்டா. எங்கடா அந்த பையன்? ஆனா போலீஸ் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த நாயை கண்டுபிடிக்க ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கேமா. இவ வாழ்க்கையில நம்மளெல்லாம் விட்டுட்டு போனமேனு வாழ்க்கை போற நொந்து நொந்து சாகணும். இந்த மாதிரி என்ன பண்ணணுமா பண்ணி அனுப்பிவிடு. இனி என் பொண்டாட்டி செத்துட்டா. நான் வாங்கி கொடுத்ததுதான் கையில காதல எல்லாம் போட்டுட்டா. எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கலட்டி வாங்கிடு. சொல்லிட்டேல, இனி நான் பாத்துக்கிறேன். அபிக்குட்டி. ஏய், அவ பக்கத்துல போன காலை உடைச்சிடுவேன். அன்னைக்கே சொல்லிட்டு உன் அம்மா செத்துட்டானு. அக்கா அக்கா, பச்சை பிள்ளைகிட்ட போய் ஆமா விடுங்கக்கா, நீ யாரவ திருந்துறது வருந்துறது இதுக்கெல்லாம் எந்த பேச்சுக்கு இடம் இல்ல. என் மருமக ஓடிட்டான்னு தெருவுக்குள்ள அங்கங்க நின்னு பேசிட்டு இருந்தீங்களடி. இப்ப மட்டும் என்கிட்ட என்ன வியாக்கானம் பேச வர்றீங்க? யாரும் பக்கத்துல வரக்கூடாது. தூரம் நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. விஜயா, அக்கா எடுத்துட்டு வாடி. இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. அத்தை தெரியாம பண்ணிட்டேன். சுத்தி கட்டி போய் நடந்துக்கிட்டேன். மன்னிச்சிடுங்க அத்தை, மன்னிச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி நான் வரல. என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க. நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். இதுக்குடி உன்ன மாதிரி என் பேத்திய வளர்க்கவா? அத்தை இன்னொரு வார்த்தை அத்தைன்னு இங்கே குழி தோண்டி புதைச்சிருவேன். இனி இவ ஏன் பேத்தி. உன்னை கையால தொடக்கூட இல்ல, கண்ணால பார்க்க கூட விட மாட்டேன்டி. அபிக்குட்டி. அபிக்குட்டி, அம்மாவை மன்னிச்சிருடா. ஐயோ, இன்னைக்கு இந்த பிள்ளைய என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. புள்ள முக்கியம் இல்லைன்னு போயிட்டியேமா, அது உன் தப்பு தானே. அப்படி என்ன வாழ்க்கை கேக்குது நமக்கு. அக்கா இந்தாங்க அக்கா. குடுடி. அக்கா சொன்னா கேளுங்க. ரோட்ல வச்சு எல்லாரும் பார்க்கும் போன எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தானே ஓடி போனா. இது ஒன்னும் அவளுக்கு பெரிய அசிங்கம் கிடையாது. அபி இங்க வா. மைத்திலியில கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு. மைத்திலிக்கு இவ்வளவு அசிங்க அவமானத்திலையும் என்ன ஒரு வழினா, அவ பிள்ளைய தொட முடியல, தூக்க முடியல, பேச முடியல. அதை விட அவ புள்ள அம்மா அம்மான்னு அழுகிறத பார்க்க முடியல. அடியே, என் மாவை வாங்கி கொடுத்த நகை நட்டு எல்லாத்தையும் கலற்றி. இனி நீ யாரோ நாங்க யாரோ. புருஷன் புள்ளன்னு சொந்த கொண்டாடிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. எங்கிட்ட அப்படியே போய் தொலைஞ்சிரு.
மா எல்லாத்தையும் கழட்டி வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு வாமா. இத வாரேன்டா. அத்தை, எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஆனா என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க, ராவி குட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. ச்சீ போய மூறி. இப்பதான் உன் புள்ளன்னு தெரிஞ்சுச்சோ? அத்தை, தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அத்தை. என்ன மன்னிக்க கூட வேண்டாம், என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க. அவ கத்துவா. புள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு வாமா. இத வாரேன்டா. கலட்டி எல்லாத்தையும் கலட்டி கொடு. அபி வாடி வீட்டுக்கு போலாம். அபி, அபி குட்டி, அபி குட்டி எனக்கு வேணும். அபி, அபி, அபி குட்டி, அபி, 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 அபி நீ என்கிட்ட தான் இருக்கியா? அபி, அம்மா, அம்மா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான முடிவெடுக்க பார்த்தேன். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். என் அபி குட்டியை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அபி, மைத்தி மைத்தி என்ன சத்தம்? என்னங்க, என்னங்க? என்ன? மைத்தி என்னாச்சு? என்ன அழுதுட்டு இருக்க? பாப்பாக்கு என்ன? என்னங்க? என்ன மைத்தி என்னாச்சு? என்ன அழுகுற? உடம்புக்கு எது முடியலையா? என்ன? மைத்தி என்னம்மா? என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து கனவு ஏதாவது கண்டியா? என்னங்க? சொல்லுமா, ஏன் இப்படி அழுகுற? கிட்ட கனவு ஏதாவது கண்டியா? சரி சரி சரி, அழாத அழாத. என்னங்க? அது அது வந்து சரி சரிம்மா, ஏதோ ரொம்ப பயந்துருக்கேன்னு தெரியுது. சரி சரி பயப்படாத, அழாத அழாத. நான் உன் பக்கத்திலே இருக்கேன், நான் இருக்கேன். மைத்தி இங்க பாரு. மைத்தி எழுந்துரு எழுந்துரு. என்னங்க? எனக்கு அது வந்து சரி சரி, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அழாத அழாதம்மா. நீ அழுகிறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. என்னங்க? நான் வந்து அது மைத்தி சரி, ஏதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீ அழாத, தப்பு என் மேலதான். என்னங்க? உன்னை நான் புரிஞ்சுக்கல, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லங்க, இல்ல இல்ல, கஷ்டப்படுத்திட்டேன். என் அம்மா பேச்ச கேட்டு உன் கூட நான் இப்ப சரியா பேசுறது கூட இல்ல. மைத்தி எனக்கே ஒரு வாரமா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு எல்லாம் நீதான். நீ இல்லாம என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஆனா இப்ப உன்கிட்ட நான் சரியா பேசாம இருக்கிறது, நீயும் என்கிட்ட பேசாம இருக்கிறது, நானே ரொம்ப கஷ்டப்பட்டேமா. இன்னைக்கெல்லாம் பாத்தியா, நான் குடிச்சிட்டு கூட வரல. ஆனா நீ எனக்கு முன்ன படுத்து தூங்கிட்ட. மைத்தி இனி சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். என்னங்க? சத்தியமா, நம்ம புள்ள மேல சத்தியம், என் உயிரான ஓ மேல சத்தியம், இனி கண்டிப்பா குடிக்க மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். அது எனக்கு புரியவே லேட் ஆயிடுச்சு. என்னங்க என்ன சொல்றீங்க? திடீர்னு என்னங்க? மைத்தி, ஒரு வாரத்துக்கு முன்ன என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, கண்ணே. ஆமாங்க. நானும் அவனும் சேர்ந்து தானே குடிச்சுக்கிட்டு ஒன்னா சுத்துவோம். பொண்டாட்டி இனி உன் கூட எல்லாம் இருக்க முடியாதுடா, என் பிள்ளைய தூக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாலாம். ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. முத்திர பொண்டாட்டியோட அருமை தெரியல, இப்பதான் அதோட வலி வேதனை தெரியுதுன்னு சொன்னான். அவனை நான் திட்டினேன், போடா பொண்டாட்டி தானே, குறைஞ்சா போயிடுவ, போய் மன்னிப்பு கட்டு கூட்டிட்டு வான்னு கூப்பிட போனதுக்கு கண்ணன் பொண்டாட்டி, இனி உன் கூட கண்டிப்பா என்னால குடும்பம் நடத்த முடியாது, உன்கிட்ட கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, உன்னை விவகாரத்தை பண்ணிடுறேன்னு சொன்னாலாம். என்னங்க? ஆமா மைத்தி, வந்து ஒரே அழுக, என் பிள்ளைய பார்க்க முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன், குடிச்சிருக்க கூடாது, குடு முக்கியம் நினைச்சு என் குடும்பமே போச்சேன்னு. மைத்தி மைத்தி அந்த நிமிஷம் நான் உணர்ந்தேன், என் பொண்டாட்டி நீ, நான் குடிச்சிட்டும் வரேன், உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துற, என் அம்மா உன்னை எவ்வளவு பாடுபடுத்துறாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மைத்தி சத்தியம் இனி நான் குடிக்கவே மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி வந்துட்டா நம்மளோட கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நம்மள நம்பி வந்தவளை ஒழுங்கா பாத்துக்கணும். அப்படி பாத்துக்காதவன் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னை ஏத்துக்குவியோல சந்தேகப்படுவியோன்னு பயந்துதான் ஒதுங்கி ஒதுங்கி இருந்த. மைத்தி என்ன மன்னிச்சிடுவியா? என்னங்க? மைத்தி என்னமா? என்னங்க? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்கு அந்த சந்தோஷா, நீங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியாம இருக்குதப்பெல்லாம்
நம்ம வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தால ஆமா. எனக்கு அவன் என்ன சரி சரி மைத்தி, விடு விடு. இல்லைங்க, அது வந்து வேண்டாமா வேண்டாம். நான் என்ன சொல்லுவேனா என்னன்னு யோசிக்காம என்கிட்ட நீ சொல்லணும்னு நினைக்கிறல்ல. நீ ஏன் மைத்தி? வேண்டாம், இனி எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சரியில்லை, என் மேல தப்பு. என் மைத்தியை பத்தி எனக்கு தெரியும். விடு, இனி இனி எதை பத்தியும் பேச வேண்டாம். எனக்கு என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா? தப்பெல்லாம் என் மேல வச்சுட்டு உன் மேல கோபப்படுறது தப்பு. என்னங்க? வேண்டாம் மைத்தி, அழாத. போதும், நீ அழுததெல்லாம் போதும். இனி 2 பேரும் புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ராத்திரியோட எல்லாமே நம்மளை விட்டு போய் தொலையட்டும். போகட்டும் மைத்தி, விடு. அழாத, இனி எப்பவும் நான் இருப்பேன். கல்யாணம் பண்ணும்போது சொன்னேன்ல, உன் அம்மாவா உன் அப்பாவா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா உனக்கு நல்ல புருஷனா இருப்பேன்னு. அதான் இவ்வளவு நாள் நான் கடைப்பிடிக்கல. இப்ப சொல்றேன், இனி எல்லாமுமா நான் உனக்கு இருப்பேன். அழாத 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 மைத்தி. அப்பாடா, இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். புருஷன் பொண்டாட்டிகளை பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. ஆனா யாரும் மனசை விட்டு பேசுறது இல்ல. எல்லாம் அந்த சின்ன சின்ன ஈகோ தாங்க. அதை விட்டுட்டு மனசை விட்டு பேசினா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்து போகும். புரிஞ்சுக்கிறதானங்க வாழ்க்கை. ரவியும் மைத்திலியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி கண்டிப்பா அவங்களுக்குள்ள எந்த பிரிவும் இருக்காது. எல்லாம் சரி. ஆனா அந்த சந்தோஷ் காலையில பொழுது விடிஞ்சாச்சு. ரவி ரொம்ப சுறுசுறுப்பா உற்சாகமா சந்தோஷமா வேலைக்கு கிளம்பிட்டான். அபிக்குட்டி, என்ன பண்றீங்க என் தங்கம்? ஸ்கூலுக்கு கிளம்பலையா? சமத்து குட்டி, அழகா ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், சரியா? அப்பா சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வரேன். சரி சரி, ஓடு ஓடு, சீக்கிரம் கிளம்பு. மைத்தி. என்னங்க? ஓய், என்ன பண்ற? சமைச்சிட்டு இருக்கேங்க. சரி சரி, சாயங்காலம் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு வரேன். பாப்பாவை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். வெளியே வா. எங்கங்க? எங்கேயாவது போலாம். ஹோட்டல் போலாம். ஹோட்டல்கா? கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து உன்னை ஒரு ஹோட்டல் கூட கூட்டிட்டு போனது கிடையாது. இன்னைக்கு ஹோட்டல் போலாம். எதுக்குங்க? வேண்டாம், வீண் செலவு. நான் வீட்ல சமைச்சிடுறேன். என்னது செலவா? வருஷம் பூரா குடிச்சிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் நான் பண்ணாத செலவா? வா மைத்தி, பிள்ளைய கூட்டிட்டு சந்தோஷமா போயிட்டு வருவோம். என்ன? என்னங்க, உங்களுக்கு என் மேல? இங்க பாரு, நைட்டே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்குதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னங்க? என் மைத்தி, எப்பவும் போல சந்தோஷமா இரு. சாயங்காலம் சீக்கிரம் வரேன். பாப்பாவை கவனமா ஸ்கூல்ல விட்டுட்டு கூட்டிட்டு வா, சரியா? அவ்வளவுதானா? வேற சின்னதா ஒரு ஸ்மைல். அழகுடி. சரி சரி, பாப்பாவை கிளப்பு. ஈவினிங் ஜாலியா எல்லாரும் வெளியே போலாம், ஓகேவா? போயிட்டு வரேம்மா. சரிங்க. அபிக்குட்டி, டாடா. என்னங்க, இதை நான் எதிர்பார்க்கல. இனி என் புத்தியோட இருப்பேன். எதிர்பார்க்காம எனக்கு திரும்ப ஒரு வாழ்க்கைய கொடுத்துருக்கீங்க. அதை நல்லபடியா வாழ்வேன். ரவி மைத்திலி வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பம். ஆனா சந்தோஷ் இந்த நைட்ல இருந்து 100 போன் பண்ணிருப்பான். இப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கான். மைத்திலியோட போன் சைலண்ட்ல இருக்கு. இப்ப மைத்திலி போன் எடுத்து சந்தோஷ் கிட்ட என்ன பேசுவா? ஹலோ. ஹலோவா? மைத்திலி, மைத்திலி, என்ன ஆச்சு? நைட்ல இருந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வரலாட்டி செத்துருவேன்னு சொன்ன, இன்னும் சாகலையா? ஏ மைத்திலி, நான் இந்நேரம் நீ செத்துருப்பேன்னு நினைச்சேன். ஏய், யார்கிட்ட என்ன பேசுற? என்னோட சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு என்ன பேசி பேசி ஏமாத்தன ஒரு பொறுக்கி கிட்ட பேசுறேன். என்ன இவ எப்படி பேசுறா? எப்படி உசாரானா? இல்லையே, இவள அப்படியே விட்டுறக்கூடாது. இனி மிரட்டதான் செய்யணும். ஏய் மைத்திரி, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் புருஷன் குடிகாரன், சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான்னு அழுது புலம்புன. அப்பெல்லாம் ஆறுதலுக்கு நான் தேவைப்பட்டேன். இப்ப என்னடி நல்லவ மாதிரி பேசுற? நான் நல்லவளோ கெட்டவளோ அது என் புருஷனுக்கு தெரிஞ்சா போதும். இனி எனக்கு போன் பண்ண. ஏஹே, என்னடி திடீர்னு நல்லவள மாறிட்டியோ? இருந்துட்டு போ. ஆனா நான் உன் மேல ஒரு கண்ணு வச்சிட்டேன். எனக்கு நீ வேணும். எப்போ வரேன்னு சொல்லு. இல்லனா உன் புருஷன் கிட்ட நான் உன்னை சொல்லுவேன். சொல்லுடா மைத்திலி. என் புருஷன் கிட்ட தானே சொல்லு. என் புருஷன் கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட என்ன வேணாலும் சொல்லு. என் புருஷன் என்ன நம்புவான். திரும்ப எனக்கு கால் பண்ண. ஏய், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், இங்க பாருடி, என்ன லேசா நினைக்காத. நான் சொல்றது மட்டும் நடக்கல, உன் பேர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். சந்தோஷம்டா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். செத்து போ. ஏய், இனியும் நமக்கு போன் பண்ண மாட்டான்.
சந்தோஷ் எப்படி பேசுறல? உன்னை நம்பி நான் உன் கூட வந்திருந்தேன்னா அசிங்கப்பட்டு தான் போயிருப்பேன். உன் புத்தி தெரியாம சீ, வீட்டுல நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னு வெளியே தேடணும். நாம தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போய் நிக்கணும். சந்தோஷமோ கஷ்டமோ நாம உருவாக்குறதெல்லாம் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கனாலே என்னங்க, சாரி 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 சாரி. வருஷம் ஃபுல்லா இந்த ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். சாரிங்க. ஹே மைத்திலி, போதும் ரொம்ப வருந்தாத. எல்லாருமே தப்பு செய்யறது இயல்புதான். ஆனா அந்த தப்பை திருத்திக்கிறோம் பாத்தீங்களா, அதுவும் சரியான சூழ்நிலையில திருத்திக்கிறோம் பாத்தீங்களா, அது ரொம்பவே நல்லது. யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ, நாம புத்தியில இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இன்னொருத்தவங்க வந்து நம்ம புத்திய செலவு பண்ணும்போது நாம நிலைமை என்ன ஆகுமோ அந்த கடவுளுக்கே தெரியாது. அவ்வளவுதாங்க. இனி நம்ம ரவி, மைத்திலி, அபிக்குட்டி 3 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இனி லைஃப்ல உங்களுக்கு எப்பவுமேவும் ஆமாங்க. போச்சா சோனமுத்தா, எல்லாம் போச்சா? பொண்ணுங்கெல்லாம் உசாராயிட்டா, நம்ம நிலைமை அவ்வளவுதான் போல. சரி ஓகே. எங்கடா நைட்டு ஃபுல்லா போனேன்னு நம்ம பொண்டாட்டி விளக்க மத்தால அடிப்பா. ஆடி வாங்கிட்டு உள்ள போக வேண்டியதான். இது எப்பவும் நடக்கிறதானே. ஏன்டா அப்பெல்லாம் பண்றேன்னு சாப்பாட்டுல விஷம் வச்சா திருந்துவேன் எங்க? சரி காதல இதுல விழுந்துருச்சுன்னா நிஜமாலே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு தொலைச்சிட போறா. போவோம், இனி வேற ஏதாவது வேலையை பாப்போம். இனி இவன் எந்த வேலை பார்த்தாலும் எங்கேயாவது அடிபட்டு இப்படிதான் உட்காந்துட்டு இருப்பா. ஏன்னா ஏமாத்துறவங்க ரொம்ப நாள் பொழைக்க முடியாதுல.